ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா, இன்ஜுரி ஆர் மசில் புல் இல்லை ஸ்லிப் ஆகுதுன்னா அது வந்து அக்யூட் சடனாக நடக்கிற ஒரு இன்ஜுரி. அந்த மாதிரி இன்ஜுரியில் இமீடியட்டாக ஐசிங் 15 to 20 minutes ஐசிங்னு ஒன்று கொடுத்தோம்னா மினிமம் 15 to 20 minutes கொடுக்கணும். அது ரிப்பீட்டேட்டிவாக 3 hours to 4 hours ஒன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா, ஒரு 3 daysக்கு ரெஸ்ட் விட்டுட்டு ஐசிங் கொடுத்தாங்கன்னா 80% ஆஃப் இன்ஜுரி ஹீல் பண்ண முடியும். வித்தவுட் ஒரு யாரையும் பார்க்காம ஹீல் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் யாராக இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு இன்ஜுரி ஆகுது, ஸ்வெல்லிங் இருக்குன்னா மெயினாக நம்ம ஐசிங் தான் சஜஸ்ட் பண்ணணும், ஹார்ட் சஜஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, அதே ஒரு 3 daysக்கு மேலே இன்ஜுரி இருக்கு, பெயின் இருக்கு அப்படின்னா அது வந்து அக்யூட் ஃபேஸ்ல இருந்து குரோனிக் ஃபேஸ் போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம அட்வைஸ் பண்ணாதான் ஹாட் வாட்டர் கொடுக்கலாம். ஓகே, மசில் ஸ்பேசம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஹாட் வாட்டர் கொடுக்கணும். 3rd டேக்கு அப்புறம் அக்யூட் ஃபேஸ்னா ஐசிங் மட்டும்தான். ஓகே, ஐசிங் மினிமம் 15-20 minutesனா ஃபர்ஸ்ட் 10 minutes ஐஸோட வேலை என்னன்னா உங்க பிளட் வெசல்ஸ் மசில்ஸ் எல்லாமே கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். கான்ஸ்ட்ரிக்ட்னா சுருக்கிடும். ஓகேவா? ஐசிங் வச்சா ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 நிமிஷத்துல நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், வைக்கவே முடியாது தெரியுமா, டிஸ்டர்பா இருக்கும். என்ன ரீசன்னா ஃபுல்லா பிளட் வெசல்ஸ் ஃபுல்லா கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், மசில்ஸ் ஃபுல்லா கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். 10 minutesக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஃபுல்லா டைலேட் பண்ணும், நார்மலா இருக்க பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்திடும். ஸோ அந்த 15-20 minutes தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஹீலிங் டைம். ஐசிங் கொடுத்தா அந்த மாதிரி தான் கொடுக்கும். 2 to 3 hours இல்லை 3 to 4 hours ஒன்ஸ் ஐசிங் ரிப்பீட் பண்ண சொல்லணும். அக்யூட் ஃபேஸ் கரெக்டாக ஒரு 2-3 days ஃபாலோ பண்ணால மேஜர் இன்ஜுரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்களே அவங்க கைடன்ஸில் ரெடி பண்ணணும்.